தமிழை வந்து பிச்சை எடுக்க கூட உதவாதுன்னு சொன்ன மொழி கேட்டுக்கிட்டு நீங்க சொன்ன கேட்டு இருப்பீங்கன்னா நீங்க இருங்க. நானே கோபா தம்பி. அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நேற்று நியூஸ் கிளிப்ஸ் ஊடகத்தில் 4 முனை போட்டியில் முந்துவது யார் அப்படின்னு சொல்லி ஒரு மக்கள் மன்றம் நடத்தினாங்க. அதில் விசிக, காங்கிரஸ், இப்படி தாவேக எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. அதில் நம்ம நாம் தமிழ்ச்சி சார்பாக அண்ணன் ஸ்ரீதர் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. எல்லாமே பேசிகிட்டு இருக்கிறப்ப அண்ணனோட சுற்று வருது. ஸ்ரீதர் அண்ணன் பேசுகிறாரு. அதில் ராமசாமி குறித்து ஒரு கருத்தை முன்வைக்கிறப்ப கீழே இருக்கிற இந்த மூத்தர செட்டி பாய்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எப்படி நீ ராமசாமி பேசலாம், நீ எப்படி விமர்சனம் பண்ணலாம் அப்படின்னு கீழே இருந்து கத்த, அண்ணன் அவர்கள் வந்து உங்கள் ராமசாமி கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி கடவுளை விமர்சிக்க உரிமை இருக்குது அப்படின்னா, அந்த ராமசாமியை விமர்சிக்க எனக்கு உரிமை இருக்குது. நீங்கள் வேணால் மானங்கெட்டு போய் திமுக போகிற எச்சி எலும்புக்காக நீங்கள் வாசலில் கைகட்டி நிற்கலாண்டா. நாங்கள் அப்படி நிற்க முடியாது. ஏன்னா அவர் என் மொழியை பழிச்சிருக்கிறாரு. என் தாய்மொழியை காட்டுமிராண்டி மொழி உங்கள் மொழியில் என்ன ஆகுதுன்னு கேட்டுருக்கிறாரா. நான் ஒரு தமிழனா அதை வந்து கேள்வி கேட்பேன்டா. ஏன்னா நாங்கள் வந்து உண்மையான தமிழன்கள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாருங்க. அது பொசுக்குன்னு என்ன ஆகி போச்சுன்னா, நம்ம கீழே இருப்பானுங்க இந்த அதர்ம மனோஜ், ஈத்தர பையன், எச்ச பையன், மாமா பையன், குடியாரன், அந்த எச்சு குடி என்ன பண்ணுச்சுன்னா காலில் இருக்கிற காலனி தூக்கி அண்ணன் ஸ்ரீதர் அவர் மேலே வீசிட்டாங்க. இப்போ இதை பார்க்குற உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல. கோபம் வரலாம், ஆத்திரம் வரலாம். ஆனால் நாம் அதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் தமிழ் கட்சி அது ஒரு கட்சா, அதெல்லாம் களத்திலேயே இல்லை, அதெல்லாம் ஆட்டத்திலேயே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலனி தூக்கி இடுறதுக்கு என்ன தேவை? ஏன்டா இல்லாத கட்சிக்கு மேலே ஏன்டா உங்களுக்கு கோவம் வருது? ஏன்னா வீசி எறிஞ்சா பார்த்தீங்களா காலனி, அந்த காலனி எவ்வளோ தூரம் மேலே போச்சோ அதை விட மேலே நாம் இருக்கிறோம். ராமசாமி எங்கே இருக்கிறாருன்னா, நாம் தமிழ் கட்சி உறவுகள் அண்ணன் சீமான் அவர்கள் காலுக்கு கீழே இருக்கிறார். அதனால தான் கீழே இருக்கிற அந்த எச்ச நாய் ஒசரமாக எட்ட முடியாத இடத்துல இருக்கிறாங்களேன்னு தூக்கி அடிக்கிறான். இப்போ இந்த செருப்பு வீசினா பார்த்தியா இந்த அதர்ம மனோஜ், இந்த எச்ச பையன், புரோக்கர் பையன், இவன் வீசினது வந்து சந்தோஷமா இருக்கான். யாருக்கு? பெரியாரிஸ்ட்டுங்களுக்கு, அந்த மூத்தர சட்டி பாய்ஸுங்களுக்கு பெருமையாக இருக்குதான், பெருமைப்படுத்திக்கிறானுங்க. ஏன்டா எச்ச நாய்ங்களா, நீங்கள் பெருமைப்படுற அளவுக்கு அதில் என்னடா இருக்குது? கருத்துன்னு ஒன்று இருந்தால் கருத்தோட மோது, அதை விட்டுட்டு காலனியை கழட்டி வீசுற. நீ காலனியை கீழே இருந்து அந்த எச்ச பையன், அதர்ம மனோஜ், லூசு பையன், அந்த பொறுக்கி பையன் எடுத்து இப்படி வீசினா பார்த்தீங்களா, அது வீசினது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதோட உள்நோக்கம் என்னன்னு தெரியுமா? ராமசாமி திட்டாங்கண்ணா, ராமசாமி திட்டான அவன் கழட்டி வீசினான். ராமசாமியை சீமானனும் நாம் தமிழ்ச்சி உறவுகளும் திட்டாங்க, பேசிட்டாங்க. அவர் பேசாத விஷயத்த புதுசாக இவங்களே கிரியேட் பண்ணி பேசுகிறாங்க. ராமசாமி மேலே அவதூறு பரப்பலான்னு சொல்கிறானுங்கள. உண்மையானுமே இவனுங்களுக்குலாம் ஒரு ரத்தத்துக்கு தான் பிறந்தவங்களா இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்கணும் தெரியுமாங்க? இன்றைக்கி முதல்வர்கிட்ட போய் முட்டி போட்டு கெஞ்சிருக்கணும், கைது பண்ணுன்னு. பண்ணானுங்களா? இல்லை பண்ணதான் முடியுமா? முதல்வர்கிட்ட போய் அப்படியும் கெஞ்சினானுங்க, முட்டி போட்டானுங்க. இந்த ராமசாமி குரூப்பெல்லாம் போய் என்னங்க நீங்கள் ராமசாமி தான் நம்மளோட திராவிடத்தோட முகங்கிறீங்க, பிராண்டுங்கிறீங்க. இப்போ பொங்கலில் கூட இது வந்து திராவிட பொங்கல்னு சொல்கிறீங்க, திராவிட நாயகனையும் நம்ம பெரியாரும் தான் சொல்கிறீங்க. அவரை கிளின்னு கிளிக்கிறாரு சீமானும், சீமான் தம்பி தங்கிங்கெல்லாம். இதில் வேற பாருங்கள், இஸ்லாமியர் சகோதரிகள்லாம் விட்டு கண்ட மேனிக்கு திட்ட விட்றாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படிங்க நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க, உங்களுக்கு ஜீரணம் ஆகுதான்னு கூட கேட்டு பார்த்துட்டாங்க. அதுக்கு ஐயா முதலோட பதில் என்ன தெரியுமா? என்னால் எதுவும் பண்ண முடியாதுப்பா, நான் போய் தொட்டேன், நான் கெட்டேன், என்னை ஏறி அடிப்பாங்க. ஏற்கனவே ஈரோடு இடைத்தேர்தலில் இது பெரியார் மண்ணு வந்து பாருன்னு சொன்னோம். அதுவே பெரியார் என் மண்ணுடா போடா வெண்ணிங்கன்னு சொல்லி போட்டு கிளின்னு கிழிச்சு 25,000 ஓட்டுக்கு மேலே வாங்கிட்டாங்க. போன தடவை 10,000 தான் வாங்கினாங்க இடைத்தேர்தலில். அதனால் வந்து நம்மளே நம்ம மரியாதை எடுத்துக்கூடாது. அது இல்லாமல் இவங்களுக்குலாம் பேச சொல்லி தரணுமா? இவங்க பேச மாட்டாங்கடா, வாயிலேருந்து வர்றது வார்த்தை கிடையாதுடா, ஒவ்வொன்றும் ஷார்ப்பான கத்தி மாரி ஒவ்வொரு வார்த்தையும், அது நம்மளால் தாங்க முடியாது. அது எனக்கு வயசாகி போச்சு. என்னோட திமுகவோட வரலாறே 2வது தடவை ஆட்சியில் உட்காந்து சரித்திரம் கிடையாது. அதுக்கு நான் வந்து எங்கே போய் யார் காலில் கையில் உளுந்தாவது இந்த கூட்டணி உடையாமல் இருக்கணும், சேர்த்துற வழியை பார்க்குற வேலை எனக்கு இருக்குது. எப்படியாவது ஒன்றா கூட்டணி உடையாத மாரி. இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வேணும்னா நான் ஏதோ கொஞ்சம் எச்சி நம்ம போடுறேன், அதை பொறுக்கிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கருத்தரங்கன்னு அங்கங்கே நடத்துங்க. அதில் உங்களுக்கு மனசு திருப்தி ஆகிறவளுக்கு சீமான வேணால் திட்டிக்காங்கடா, நான் கையெல்லாம் வைக்க முடியாதுன்னு சொல்லி காரி மூஞ்சலை துப்பி அனுப்பின கதைலாம் அங்கே தெரியும் எங்களுக்கு. ஏன்னு கேட்டால் ராமசாமி யாரும் மதிக்கலை. ஏன்னா ராமசாமி கிட்ட ஒன்றும் இல்லை. அவர் என்ன அப்படி நல்லது பண்ணிட்டாரு? அவரை பற்றி தப்பாக எதாவது பேசுனாங்களா? இல்லை, அவர் பேசினதான் எடுத்து பேசுனாங்க. அதுக்கே உனக்கு பொறுக்கலைன்னா
ஏன்டா நாங்கள் பேசுகிற இந்த தாய்மொழி தமிழை இந்த மொழியில் என்ன இருக்குது, இது காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொன்னதே உங்கள் ராமசாமி கொய்ய தமிழில் தான். அந்த தமிழில் தான்டா நீங்கள் மக்களை வந்து ஏமாளியாக வச்சு பிச்சை எடுத்து தின்னீங்க. நீங்கள் எடுக்கிற பிச்சை கூட தமிழில் தான் எடுத்துருக்கிறீங்க. ஆனால் அந்த தமிழில் என்ன இருக்குதுன்னு கேட்ட ராமசாமியை சும்மா விடுவாங்களா? கோமணத்தை உருவி தான் அடிப்பாங்க. பட் ஆனால் அவர் இல்லை, அவர் இறந்துட்டார். அதனால் அது மீண்டும் முளைக்கக்கூடாது, அதாவது அதுக்கு மேலே ஒரு புல்லு கூட முளைக்கக்கூடாது, அந்த திராவிட புல்லு கூட என் தமிழ் தாய்நாட்டில் ஆடு மாடு மேஞ்சிடக்கூடாதுன்னா திங்கு திங்கு திங்குன்னு மிதித்து ஒன்றும் இல்லாமல் அதை ஆக்கிட்டாங்க. அதனால தான் இந்த வன்மம், அதர்ம மனோஜி வன்மம், பெரியாசனிலே ஒரு வன்மம், எல்லாருமே இப்போ அண்ணன் சீமான திட்டுறதுலேயே ஒரு குறிக்கோளாக்குறானுங்க. இதுக்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா முதல்வர் தான் காரணம். ஏன்னா அவர் போடுற பிச்சில் தானே இவனுங்க எச்ச வேலை பார்த்தானுங்க. ஆனால் இருந்தாலும் கை வைக்க முடியல, அதுதான் ஹைலைட்டு. அதோட வெளிப்பாடு தான் இந்த செருப்பை கழட்டி வீசியிருக்காப்புல. அது ஏன் அவ்வளோ தூரம் வீசினாப்புல? நாம் அவ்வளோ தூரம் வளர்ந்துட்டோம். இப்போ இதில் நீங்கள் குறிப்பாக என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, திமுகவை விமர்சனம் பண்ணுறதே சீமான் அவர்கள் விட்டுட்டாரு, மறந்துட்டாரு. விஜய் விமர்சனம் பண்ணுறாங்க. விஜய் அந்த கிறுக்கை, சாரி அவரை வேற வந்து அப்படி பேசக்கூடாதான். சரி, பக்கா மாஸ் கட்சி தலைவர் ராமசாமியை தூக்குறதுனால தான் வச்சு வெளுத்தாங்க. என்ன காரணம்? நாங்களே அடிச்சு வந்து உள்ளே போட்டு புதைச்சி வச்சிருக்கிறோம், மறுபடியும் நீ செத்து போன ராமசாமி தூக்கிட்டு வந்து அவனை விட்டுருவோமாடா அப்படின்னு அடிச்சுது. இதனால் திமுகவை மறந்துட்டாங்க, புதுசாக வந்த விஜயை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. அது அர்த்தம் இல்லை, தப்பாக அதை நீ புரிஞ்சிக்க கூடாது. ஏன்னு கேட்டால் ஒட்டுமொத்த திராவிட கூட்டமும் கதறிட்டு இருக்குது. வெளியே வேணா சொல்லிக்கலாம், இந்த பக்கா மாஸ் கட்சி தலைவர் 2 பேருக்கு தான் போட்டி, டிஎம்கேவா டிவிகேன்னு. ஒட்டுமொத்த திராவிட கூட்டமே எங்கள் அண்ணன் எதுக்குது, இந்த ராமசாமி கூட்டமே எங்கள் அண்ணன் எதுக்குது? இப்போ அவனுக்கு தூங்கி எந்திரிச்சாவே சீமான் தான், தூங்குறப்பையும் சீமான் தான். பொண்டாட்டி பிள்ளைங்கிட்ட போய் நல்லா இருக்கிறேன், சீமான் 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 தான். இப்போ முழுக்க 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 அவன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு ஜீன்களும் சீமான் சீமான் சீமான். நாங்கள் எங்கள் அண்ணனை நினைக்கிறோமோ இல்லையோ, அந்த கர்மாந்திரம் முடிச்ச மூத்திரச்செட்டி பாய்ஸ் தானே எங்கள் அண்ணன் நினைச்சிட்டு இருக்கிறானுங்க. கிட்டத்தட்ட எங்களோட அதிகமாக மூத்திரச்செட்டி பாய்ஸ் தான் எங்கள் அண்ணன் லவ் பண்ணுறாங்க. ஆமாம், அதான் உண்மை. இன்னைக்கு எங்கள் அண்ணன் இல்லாமல் அங்கே ஒன்றும் இல்லை. ஒருத்தனையாவது சொல்ல நாங்கள் சீமானை பற்றிலாம் நினைக்கிறதுன்னு வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு அவன் ஒரு வேளை சோர்த்துங்கன்னா அண்ணன் சீமானை திட்டியாகும். அதரம் மனோஜி எடுக்கிறது பிச்சை. அவன் எங்கேயாவது வேலைக்கு போகிறானா, அவனுக்கு ஏதாவது சொத்து இருக்குதா? போன மாதம் 4 கருத்தரங்கம் போட்டுருக்கிறோம், 4 கருத்தரங்கம் போட்டுருக்கிறோம். அந்த கருத்தரங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் பேச வச்சிருக்கிறோம். அதில் தான் ஐயா திருமாவளவனை கூட்டு வந்து உள்ளே விட்டது. ஏன்னா எதுக்கு யாரும் இல்லையாம். யாரை? சீமான் அவர்களை முதல்வரும் கை விட்டாரு, எதிர்க்க முடியாது, தொட்டா நம்மளை வந்து முடிச்சு விட்டுருவாங்கன்னு. இப்போ யாரை வச்சு எதுக்கிறணுன்னா ஐயா திருமாவளவனுக்கு ஏதோ கொஞ்சம் படி எழுந்திருப்பாங்க போல், அவர் வந்து நான் இருக்கிறேன், பெரியாரை தொட்டா நாங்கள் வருவோம் அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு ஒரு குஷியாயிருச்சு. இப்போ இந்த கருத்தரங்கு வந்ததுக்கு கூட காரணம் என்னன்னா, அங்கே இவங்க என்ன பிடுங்குற வேலை? இவங்க யாராவது கூப்பிட்டாங்களா? ராமசாமி சார்பாக யாராவது பேசுகிறாங்களா? இல்லை, விடுதலை சிறுத்தை நம்ம பன்னி அரசு தான் வந்து பேசிச்சு. அதுக்கு இவனுங்க வந்தானுங்க. அங்கே கொடுக்குற இந்த ஓசிட்டி அதை மிச்சர் கிச்சர் பிஸ்கட் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, அது திங்க வந்த நாய் எதுங்க. அதுங்க வந்து காலனி கழட்டி வீசுதுன்னா பார்த்துக்கா. இப்போ ஒட்டுமொத்தமாக திராவிடத்தை காப்பாற்றி ஆகணுங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அழிஞ்சாலும் பரவாயில்லைங்க, விடுதலை சிறுத்தை கட்சியில் கடைசி தொண்டன் இருக்கிறவர்களும் நாங்கள் வந்து திமுகவுக்கு முட்டு கொடுப்புன்னு வந்துட்டாங்க, ராமசாமி தூக்கி கொடுப்புன்னு வந்துட்டானுங்க. அதனால் இப்போ ஒரே ஒரு குறுக்கள் வராது வழிவிடுங்கோ. அதேமாரி தமிழ்நாட்டில் ஒரே ஒருத்தர் தான் அந்த அரசியல் கட்சியில் பயணிக்கிற ஒரு கட்சி தலைவர், விசிக தலைவர் நம்ம திருமாவளவன் அவர்கள் வந்து ராமசாமிக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால இப்போ இவனுங்களாம் அவருக்கு வந்து பக்கபலமாக இருக்கிறாங்களாம். அதனால தான் நம்மளை வந்து இப்படி வன்மத்தோடு நடந்துக்கிறானுங்க. ஏன்னா கருத்து இல்லாதவன் எதை வேணாலும் கையில் எடுப்போம். அதனால தான் காலில் இருக்கிற காலனியும் கையில் எடுத்துட்டான். இதுலேருந்து என்ன தெரியுது? ஒட்டுமொத்த திராவிட கூட்டமும் மனசுக்குள்ள அவ்வளோ வெறி வன்மம். ஐயையோ, நம்ம அடிமடியில் கையை வச்சுட்டாங்களே, அவங்க வளர்ந்துட்டாங்களே, தமிழ்நாடே நாங்கள் தானே சொல்ல, திராவிட மாடல் முதலமைச்சராலேயே அங்கே ஒன்றும் முடியலையே அப்படின்ற வன்மம். அதனால தான் அந்த காலனி மேலே வந்திருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு சந்தோஷமா உங்களுக்கு? இதுதானே சந்தோஷமாடா? சரி வச்சுக்காங்கடா, சரி வச்சுக்காங்க. நீங்கள் ஒரு காலனி இல்லை, எத்தனை காலனி எடுத்து வீசினாலும் என் தாய்மொழிக்காக, என் தமிழ் இனத்துக்காக ஒட்டுமொத்த நாம் தமிழ் உறவுகளும் வந்து நிற்போம். அந்த ராமசாமிங்கிற அந்த பிம்பத்தை ஆல்ரெடி ஒட்டச்சி சுக்குநூறாக பண்ணிட்டோம்ல, அது ஒட்டாமல் வேலையை நாங்கள் பார்த்துக்குவோம். தமிழன் தலையில் இருக்கிற முடியோடு இதுக்கு மேலே உங்களுக்கு எதிரி தாண்டா, எழுதி வச்சுக்காங்க. நீ கூப்பாடு போட்டாலும் குட்டியாகரனை அடித்தாலும் எங்கள் நாம் தமிழ் உறவுகளை தடுத்து நிறுத்த முடியாது. உங்களோட பயம் எங்கே ஆரம்பிச்சதுன்னா, என்னைக்கு தேர்தல் பரப்புரைக்கு அண்ணன் சீமான் வரக்கூடாது அப்படின்னு பெரியார் பிறந்த மண்ணில் போய் நீங்கள் எல்லாரும் நின்னீங்களோ, இதை தடை செய்யணும்னு காவல் நிலையத்தில் போய் பெட்டிஷன்லாம் கொடுத்தீங்களோ, அன்னைக்கே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், நாம் திராவிடத்தை முடிச்சிட்டோம். அவனுங்களுக்கு பயம் எடுத்துக்கிச்சு. அதனால தான் இப்படி ஐயோ அம்மான்னு குறுக்க மறுக்க ஓடிட்டே இருக்கிறானுங்க. திராவிடத்தை நாங்கள் மறக்கலடா, திராவிடத்தை நாங்கள் எதிர்க்க மறக்கலை.
இல்ல இருந்தா தானே ஞாபகம் இருக்கும். அத தான் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டோமே. என்னைக்கு பெரியார் பிறந்த மண்ணு நீங்கலாம் அங்கேயே போய் நின்னு, டேய் எங்க பெரியாரே மண்ணுன்னு சொல்லி 26 ஓட்டு வாங்கிட்டாரோ, அன்னைக்கே நீங்க செத்துட்டீங்க. அந்த திராவிடமும் செத்து போச்சு. ராமசாமிங்கிற பிம்பமும் முடிஞ்சு போச்சு. இப்ப நீங்கலாம் எங்க காலுக்கு கீழ வந்துட்டீங்க. இதுல வேற புதுசா வந்த ஒரு ஜோக்கரு, பக்காமாஸ் கட்சி தலைவரு. 2 பேருக்கு தான் போட்டி. ஒண்ணு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகேன்னாங்க. அட பைத்தியங்களா! ஒட்டுமொத்த திராவிடமும் எங்கள எதிர்த்து சண்டை செய்றாங்கடா. ராமசாமி போட்டு மிதிச்ச மிதியில எதிர்க்கருத்து வைக்க முடியாம திணறி போயி, அண்ணன் ஸ்ரீதர் அவர்கள் மீது கால்ல இருக்கிற காலணி கழட்டி வீசியிருக்கிறான். பார்த்துக்கோ! வீசியிருக்கிறான். அப்ப நாங்க எவ்வளவு ஒசர நின்னுட்டு இருக்கிறோம். ஒசந்து நின்னுட்டு இருக்கிறோம் பார்த்துக்க. என் தாய்மொழிக்கு எதிரா எவன் வந்தாலும், என் இனத்துக்கு எதிரா எவன் வந்தாலும், தூக்கி போட்டு மிதிக்கிறதுல தப்பே இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னைக்கு நீ செருப்பு தூக்கி எஞ்சியோ, அன்னைக்கே நீ செத்துட்ட. அவ்வளோதான். நீ பொணம். நீ பொணம்டா. நீ பொணம். மூத்திர சட்டி பாய்ஸ், நீங்க மிச்சம் மீதி இருந்தா அந்த சட்டியில இருக்கிற கொஞ்சம் மூத்திரத்தையும், ராமசாமி மூத்திரத்தையும் குடிச்சியாங்க. இறுதியா தேர்தல்ல அந்த சட்டியும் உடைக்கப்படும். மீண்டும் ஒரு காலைல சந்திப்போம். நன்றி.